வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம 15,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற டாப் 6 மொபைல்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொபைல் போனோட யூசேஜஸ் பாத்தீங்கன்னா இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலயுமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து மொபைல் போன்ஸ் தான் எடுக்கிறாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய ஜூம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்றோம். அண்ட் போன்லயே வந்து நம்மளுடைய வேலைகளும் வந்து நடக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பொழுதுபோக்கை தாண்டி நம்மளுக்கு வந்து வேலைன்னு செய்யணும்னா கூட ஒரு ஃபோன் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவான ஃபோன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து 30,000க்கு கீழே இருக்கிற டாப் 6 மொபைல்ஸ் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 25,000க்கு கீழே இருக்கிற டாப் 6 மொபைல்ஸ் போட்டிருந்தோம். ஸோ கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக எந்தெந்த ஃபோன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக 15,000க்கு கீழே இருக்கிற டாப் 6 மொபைல்ஸை வந்து உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 10. ஸோ Redmi Note 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே லான்ச் ஆன மொபைலாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து 6.43 இன்ச் டிஸ்பிளேயோட வருதுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து Snapdragon 678 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து எல்லா ப்ராசஸிங்குமே பண்ணலாம், எல்லா கேம்ஸுமே விளாடலாம். இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து ரேம்லையும் வந்து 2 காம்பினேஷன் இருக்குது. 4GB ரேமும் இருக்குது, 6GB ரேமும் இருக்குது. அதே மாதிரி மெமரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64GB மெமரி அண்ட் 128GB மெமரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ நம்ம Redmi Note 10ல பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து HD வீடியோஸ் எடுக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து AI சப்போர்ட்டட் கேமராஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ இது இல்லாமல் Redmi Note 10ல வேற என்னென்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய பேட்டரி தாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் ரிக்யர்மெண்ட் என்னன்னா ஃபோன் வந்து சார்ஜ் நிறைய நிற்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 hours 4 hours வந்து கண்டினியூஸாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. சார்ஜ் போட்டு அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய இடத்துல நடக்காது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி எதிர்பார்ப்பீங்க. ஸோ Redmi Note 10ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. 5000 mAh அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன பவர் பேங்க் சமம். ஸோ நீங்கள் ஒரு தடவை ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து தீரவே தீராது. அட்லீஸ்ட் ஒரு 1.5 days வரைக்கும் பேக்கப் நிற்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து நல்ல கூடிய சீக்கிரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணாத மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக Redmi Note 10 வந்து அதில் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Moto G30. ஸோ நிறைய பேருக்கு வந்து மோட்டோரோலா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மோட்டோரோலா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செம்ம டாப்ல இருந்த ஒரு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து நிறைய ஃபிளிப் மொபைல்ஸ் வந்து சூப்பர் ஹிட்டாக இருந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து மோட்டோரோலாக்குன்னே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ Moto G30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். 11,499லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ Moto G30ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த Redmi Note 10 மாதிரியே உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து அப்படியே இருக்கு. ஸோ இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 662 கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த Redmi Note 10 விட கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 64GB மெமரி அண்ட் 4GB ரேம் ஆப்ஷன் இருக்குங்க உங்களுக்கு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் ஜாஸ்தியாகவே கொடுத்துருக்காங்க. அதே குவாட் கேமரா செட்டப். பட் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா Redmi Note 10 மாதிரியே இதுலேயும் வந்து 13 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேட்டரி பார்த்தீங்கன்னா Redmi Note 10 மாதிரியே இதுலேயும் வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து Redmi Note 10ல இல்லாத ஃபீச்சர் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி வந்து அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் IP52 ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால நீங்க சப்போஸ் நீங்க வந்து மழை பெய்யும்போது ஃபோன் பேசுறவரா இருந்தா, இல்ல நீங்க வந்து தண்ணி சம்மந்தப்பட்ட வேலைகள் நிறைய செய்றீங்க, கொஞ்சம் ஈரமா இருக்கிற இடத்துலலாம் வந்து ஃபோன் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து Moto G30 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme Narzo 20 Pro. ஸோ இந்த மொபைலும் வந்து உங்களுக்கு வந்து 13,999லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க.
ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய ப்ராசர் MediaTek Helio G95 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் இல்லை, பட் உங்களுக்கு வந்து இந்த ப்ராசர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்லைன் கிளாஸஸ் ஆகட்டும், இல்லைனா நீங்கள் எதிர்பார்க்குற பேசிக் கேமரா கேப்பபிலிட்டிஸ் ஆகட்டும், வீடியோ ஆடியோ அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எந்த ஒரு ஆப்ரேஷனுமே வந்து இந்த ப்ராசர் வந்து ஒரு லேக் கொடுக்குமோ இல்லை ஒரு ஆங்காக இருக்கோ வாய்ப்பே இல்லைங்க, நல்லாவே இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய மெமரி அண்ட் ரேம். ஸோ இந்த ப்ராசரை வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து மெமரி அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அண்ட் 64GB மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனும் உங்களுக்கு வந்து 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா வைஸ் வந்து Redmi Note 10க்கும் இதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 14 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பேசிக் ரேஞ்சும் சரி இல்லை மிட் செக்மெண்ட்டும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து மினிமம் வந்து 14 மெகா பிக்சல் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 48:8:22 அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து போர்ட்ரேட்டும் எடுக்கலாம், நீங்கள் வந்து எடுக்கிற வீடியோஸ் அண்ட் நீங்கள் சப்போஸ் ஏதாவது மேக்ரோஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான அவுட்புட் கிடைக்கும். அதுவும் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து நம்ம எப்படியும் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் அப்லோட் பண்ணுறதுக்கு தான் ஃபோட்டோஸ் எடுப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச சில எஃபெக்ட்ஸ் மட்டும் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காம்பினேஷன்ஸில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் செல்ஃபி கேமரா வந்து நீங்கள் 16 மெகா பிக்சல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து 1080p வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதாவது ஜூம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, அதில் பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் வந்து உங்களுடைய இமேஜ் வந்து எந்த ஒரு பிளர்னஸும் இல்லாமல் ரொம்ப கிளியராகவே தெரியும். அண்ட் பிரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டிலே வீடியோ ஷூட் பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம Realme Narzo 20 Proல எது ஹைலைட்டான ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு ½ hourல சார்ஜ் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக யாரெல்லாம் வந்து ஃபோன் வந்து ஓவர் யூஸ் பண்ணுவீங்களோ, யாருக்கெல்லாம் டக்குன்னு சார்ஜ் தீர்ந்துடுமோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து Realme Narzo 20 Pro வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme 7. ஸோ இந்த Realme 7ம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல் மாதிரியே எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே வந்து காமனாக தான் இருக்கும். அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,899 ஸ்டார்ட் ஆகுது. கூடிய சீக்கிரமே வந்து இதோடைய சக்ஸஸர் Realme 8 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியான பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களோ அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக Realme 8 வந்து செலக்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ Realme 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் வந்து MediaTek Helio G95 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 8GB கொடுத்துருக்காங்க அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே வந்து 8GB ரேமோட வர ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Realme 7 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவியான கேம்ஸ் விளாடுவீங்க, கொஞ்சம் எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் இல்லை, நான் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன், இப்போ ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இருக்குது, எல்லா அப்ளிகேஷனுமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து Realme 7 மாதிரி ஒரு 8GB ரேம் இருக்கிற வேரியண்ட் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா செட்டப் வந்து அதே மாதிரி ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. வைட் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைமரி கேமரா இல்லாமல் உங்களுக்கு வந்து செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு செட்டப்புமே பிரைமரி அண்ட் செகண்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அண்ட் AI சப்போர்ட்டட் கேமராஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்லாவே இருக்கும். அண்ட் இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பொதுவாக உங்களுக்கு வந்து Realme 7ல் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஹார்ட்வேர் குவாலிட்டிங்க. ஃபோன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு 8GB ரேமோட வரனால கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து ஓவராலாக வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Poco M3. ஸோ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய ப்ரைஸ் தாங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8300 ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ சீப்பான ஒரு மொபைல், பட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கறதோட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 662 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓவரால் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் சீம்லெஸ்ஸாக அட்டன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 6GB ரேம் இருக்குது அண்ட் 64GB மெமரி இருக்குது. அண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 48:8:22 இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பிரைமரி கேமரா
பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த 4 கேமரா செட்டப் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து போர்ட்ரேட்ஸ் எடுக்கலாம், நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கலாம், சின்ன சின்ன மேக்ரோ ஷூட்ஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோ M3 பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா மட்டும் இன்னி கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் அப்படிங்கிறனால சப்போஸ் நீங்கள் வந்து செல்ஃபி கேமராவில் ஃபுல் HD வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய பேட்டரி தாங்க. உங்களுக்கு வந்து 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh அப்படிங்கிறதே போதுமான அளவு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை விட ஒரு 1000 mAh ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக போக்கோ M3 இந்த ப்ரைஸில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோடைய ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 8300 வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் கிடைச்சிருச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோன் வந்து ரேட்டு கம்மியாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் கண்ணை மூடிட்டு போக்கோ M3 போகலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் Redmi 9 பவர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,499 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போக்கோ M3 மாதிரியே இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 662 வருது. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 64GB கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவும் வந்து இதுலேயும் வந்து குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, பேசிக் செட்டப் கொடுத்துருக்காங்க, 48:822 அப்படிங்கிற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,500 ரேஞ்ச் வரதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்பெசிஃபிகேஷன்லாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து Redmi 9 பவர் பார்த்தீங்கன்னா அதோடைய ஹார்ட்வேர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அண்ட் அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 mAh கொடுத்துருக்காங்க. நம்ம Redmi 9 பவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டாலே 2 நாள் வர கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஓவரால் உங்களுக்கு வந்து Redmi 9 பவரும் இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு டீசெண்டான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து 15,000க்கு கீழே இருக்கிற டாப் 6 மொபைல்ஸை பார்த்தோம். ஸோ இந்த மொபைல்ஸில் ஏதாவது ஒரு மொபைல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதில் எந்த ப்ராசஸிங் வந்து நல்லா இருக்குது, எந்த ஃபீச்சர் வந்து நல்லா இருக்குது, கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதை வந்து யாராவது புதுசாக வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 மொபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீப்பான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.